இன்னொரு வினா இருக்குங்க ஐயா. பிரளய காலத்தில் அகத்திய மாமுனி மும்மூர்த்திகள் முத்தேவிகள் எங்கள் இருப்பார்கள்? காகபுஜண்டர் எவ்வளோ நாள் காக உருவத்தில் தனிமையில் இருப்பார்? பிரளய காலம் முடிந்து சரியாக புரியவில்லை. பிரளய காலத்தில் காகபுஜண்டர் உயிருடன் இருப்பாராவா? பிரளய காலத்தில் காகபுஜண்டர் தனிமையில் இருப்பார். அப்பொழுது மும்மூர்த்திகளும் அகத்திய மாமுனியும் எங்கு இருப்பார்கள்? என்னுடைய வினா. பிரளய காலம் என்பது பிரபஞ்சத்திற்கல்ல. பிரபஞ்சம் பிரளயத்தை சந்திக்கப் போவதில்லை. பிரபஞ்சத்தில் உள்ள பூமி போன்ற விஷயங்கள் தான் பிரளயத்தை சந்திக்கப் போகிறது. எது தவறு நிலைகளிலே மேலோங்கி நிற்கிறதோ அதுதான் பிரளயத்திற்குள்ளே செல்ல போகிறது. பிரபஞ்சத்தையே உருவாக்கியவன் பிரபஞ்சத்திற்குள் எவ்வாறு வருவான்? புரிகிறதா? பிரபஞ்சத்தை உருவாக்கிவிட்டான். நீ எழுதும் எழுதுகோள் பெண் என்று உரைக்கிறீர்களே, அது உனது பையிலே உள்ளது என்று வைத்துக்கொள்வோம். அதை நீ தூக்கி விசிறி விட்டாய் என்றால் நீ எங்கு நிற்பாய் என்றால் நீ அங்கே தான் நிற்பாய். நீ அதுடன் செல்வாயா? செல்ல முடியாதல்லவா? அதுதான் பிரபஞ்ச இயக்கம் என்பது வேறு. பிரபஞ்சத்தில் துர்மரண நிலைகளும் மனிதாபியமும் அனைத்தும் இறந்த பிறகு களிமாற்றத்திற்காக பிரபஞ்சம் அழியும். கல்கி அவதாரம் எடுப்பார் பெருமான் என்று உரைத்தார்கள். அதைத்தான் வேண்டாம், நான் பார்த்து கொள்கிறேன் என்று வந்து அமர்ந்தவர்தான் சிவமகா வாழை சித்தர். அதற்காகத்தான் இங்கு நாங்கள் எல்லாம் குழுமி அவருக்கான பணியை செய்து கொண்டிருக்கிறோம், கடைக்கோடி தொண்டனாக. அதில் காகபுஜண்டரின் ஏதோ உரைத்தீர்களே, அவர் மட்டும் வீற்றிருப்பார், இவர்களெல்லாம் எங்கு செல்வார்கள் என்றால் அதைத்தான் உரைத்தேன். படைத்தவனுக்கு என்ன? படைத்த பொருள்தானே செல்கிறது, படைத்தவன் அங்குதானே இருப்பான். எனக்கு தெரியும் எங்கு இருப்பார்கள் என்று. அனைவர் மனதிலுமா? எம் சபையில் இருப்பார்கள். ஏனெனில் பிரபஞ்ச மகாசபைக்கு பிரளயம் நிகழப்போவதில்லை என்று உரைக்கின்றோம். பிரளயத்தை தடுத்து நிறுத்திய சபையில்தான் அம்மையும் அப்பனும் அகத்தியனும் அமர்ந்திருப்பார்கள் என்று உரைக்கின்றோம். இத்துணை வினாக்களுக்கும் அகத்தியன் உரைக்கின்றோம். இத்துணை வினாக்களுக்கும் விடையை தெரிந்து நீர் ஆற்றும் பணி என்ன, நீர் என்ன செய்ய போகின்றாய் என்று உரைக்கின்றோம். அகத்தியன், தாங்களுக்கு தெரியாத அடியனுக்கு தெரிய போகிறது, தாங்களே உரைக்கவும். சரியாக கேட்கவில்லை. அடியனுக்கு எதுவும் தெரியாது, தாங்களே சொல்லவும். நீ என்ன செய்ய போகிறாய் என்று வினவுகிறார். உனக்கென்று ஒரு எண்ணம் இருக்கும், இதை நான் செய்ய போகிறேன் என்று இருக்கும். எதுவும் இல்லையா? அவ்வாறு எதுவும் தெரியவில்லை தற்பொழுது. அவன் வினவினானே, முதலாவதாக பிறப்பின் ரகசியம் என்ன? நீரும் அவனும் சுற்றுச்சுழல் முறையில் வந்து நிற்கின்றீர்கள். என்ன நிலை வேண்டி சிவமகா சபையில் சீடனாக வந்து இணைந்திருக்கின்றாய்? பிறப்பில்லா பெருவாழ்வு அகத்தியர் திருவடியில் எப்பொழுதும் திருவடியை சார்ந்து இருப்பதை. பிறப்பில்லா நிலை பெற வேண்டுமெனில் ஆராய்தல் நிலைகளை எல்லாம் அறுத்தறிந்து விட்டொழித்து சப்தரிசிகள் சப்த கன்னிமார்கள் பிரபஞ்சத்தில் இருக்கும் அத்துணை கணங்கள் பேராற்றல் கொண்ட இறை வடிவம் அனைத்தும் இச்சித்தனுக்குள் அடக்கம் என்றுதானே சிவசபையில் சீடனாக வந்து அமர்ந்திருக்கின்றாய். அவ்வாறு அமர்ந்த ஒருவனுக்குள் இவன் குடியிருக்கின்றான். இவன்தான் அந்த பிரம்மாண்டம் என்று உணர்ந்தவனுக்குள் இத்தகைய ஆராய்தல் வினா அவசியமில்லை என்று உரைக்கின்றோம். நிச்சயமாக ஆராய்தல் நிலைகளுக்குள்ளெல்லாம் சென்று என்ன பணி செய்ய போகின்றோம்? இதை எவருக்கு உரைத்து எவர் காதில் இதை நுழைத்து அவன் என்ன பலனடைய போகின்றான்? சிவமகா வாழை சித்தன் என்னும் ஒற்றை நாமம் அகத்தீசாய நமக என்ற நாமத்திற்குள் அடக்கம் என்று உரைத்தானே, இவ் இரு நாமம்தான் பிரபஞ்சத்தை கட்டி காக்கினட என்று அகத்தியன் உரைக்கின்றோம். என் நாமத்திற்குள் பிரபஞ்சம் தஞ்சமடைந்திருக்கின்றது. பிரபஞ்ச மகா சபையில் தஞ்சமடைந்த உமக்கு ஆராய்தல் நிலை அவசியமில்லை என்ற அகத்தியன் வாழ்த்து ஆசி கூறி அமர்கின்றோம். திருநாமம் என்ன? அரவிந்தன் சுவாமி. அதற்கான விளக்கம் நான் ஆராய்கிறேன் இப்பொழுது. விளக்கம்
அடியனுக்கு தெரியாது, நான் கேள்விப்பட்ட வரையும் ஏதும் தெரியா நிலை என்று ஒன்று இல்லை. உன் நாமமே உனக்கு 40 அகவை கடந்திருக்கும் என்று எண்ணுகிறேன். உண்மை அகவையை சொல்ல வேண்டாம் என்றும் நினைக்கிறேன். கடந்து விட்டதல்லவா? அதனால் திருநாமத்தின் அர்த்தம் என்னவென்று ஆராயாமல், ஏன் உனக்கு அந்த திருநாமத்தை வைத்தார் என்று ஆராயாமல், ரிஷிகளை பற்றி ஆராய்ந்து நாம் என்ன செய்கிறோம்? அதற்காக நீர் கேட்ட கேள்வி தவறென்று நான் மறுபடியும் உரைக்கவில்லை. அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய கேள்வி. எதற்காக கன்னிமார்கள் உள்ளார்கள்? ஏன் பராசக்தியே அவ்வேளைகளை பார்த்துவிட முடியாதா? ஏன் கண் அசைத்தால் அனைத்தும் நிகழ்ந்து விடாதா? அனைத்தும் நிகழும். அவர்களுக்கும் சட்டம் இருக்கிறது. சிவபெருமான் நான் உரைத்தேனே, நான் திரிசங்கு சொர்க்கம் நிறுவிய பொழுது நினைத்திருந்தால் பஸ்மமாகியிருப்பேன். அவர் வேண்டாம் என்று என்னை அழைத்து அதை கூறினார். அவர் சொல்லியிருக்க வேண்டிய வேலை இல்லை. ஏன் உரைத்தார்? அவர்களுக்கும் சட்டம் என்று ஒன்று உள்ளது. அதில்தான் அவர்கள் பயணிப்பார்கள். தேவாதி தேவர்கள் என்றால் நினைத்த மாத்திரத்தில் அனைத்தையும் செய்துவிட முடியாது என்ற நிலையை உருவாக்கியவரே சிவபெருமான் தான். அதனால் அதற்கான படிநிலைகள் தான் இவ்வாறு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. பரந்தாமன் என்பவன், பரந்தாமன் நாராயணன் என்று உரைக்கிறோமே, அழகர் கோவிலில் மட்டும் இன்றும் மாமிசம் படைக்கிறார்களே, ஏன்? அப்பொழுது பரந்தாமன் இல்லையா அங்கு இருப்பது? அழகர் கோவில் எவரும் செல்வதில்லையா? அங்கு அழகருக்கு திருமணம் நடப்பதில்லையா? ஏன்? அனைவரும் அறிந்தது தானே அழகர் கோவில் மதுரை மாநகரிலே. படைக்கிறார்களா அல்லவா மாமிசம்? இன்றும் இல்லை என்றால் கூறுங்கள். படைக்கிறார்கள் அல்லவா? பரந்தாமனுக்கு மாமிசம் படைக்கும் ஒரே இடம் அழகர் கோவில். ஏன்? தெரியலங்க ஐயா. ஏன் படைக்கிறார்கள்? அங்கு நீ வேறு நான் வேறு என்பதல்ல, நீ எதை படைக்கிறாய் என்பதல்ல, அனைத்துமே இறைவனின் கண்ணோட்டத்தில் அனைத்துமே அவனால் உருவாக்கப்பட்டது. நீ திருப்பதியிலே வைக்கும் லட்டை வைத்தாலும் அவருக்கு ஒன்றுதான், மாமிசத்தை வைத்தாலும் ஒன்றுதான். அவரால் படைக்கப்பட்டதால் உருவாக்கப்பட்ட பொருள். அவர் அதை அவ்வாறு தான் எடுத்துக்கொள்வார். அதனுள்ளே சென்று அப்பொழுது பரந்தாமன், ஏனென்றால் சிவபெருமானுக்கு தான் உரைத்து விட்டார், அவர் இடுகாட்டிலே இருப்பார், அவர் புலித்தோலை உடுத்துவார். பரந்தாமன் அவ்வாறெல்லாம் இல்லை என்று. அப்படி அழகர் கோயிலை எதற்காக படைக்கிறார்கள்? இன்றும் நிகழ்கிறது. அதிலும் இன்றும் அங்குள்ள 18 படி சாஸ்டா உருவமில்லா நிலை என்ன உணர்த்துகிறார்? அங்கு 18 படி நிலைகளை கடந்து வந்தால் உருவமில்லா அருவநிலை, உன்னுள்ளே இருக்கும் நிலை, அனைத்து சக்கரங்களையும் தாண்டிய அருவநிலை தெய்வத்தை காணலாம் என்பதின் அர்த்தம்தான் அங்கு உருவமில்லா நிலை. அங்கு உருவம் இருக்கிறதா? உருவம் இல்லை. அப்பொழுது அங்கு கடவுள் இல்லையா? இருக்கிறார் அல்லவா? இருக்கிறாரா இல்லையா? அதில் குழப்பம் இல்லை அல்லவா? இல்லை இல்லை இல்லை, இருக்கிறார். அப்பொழுது அழகர் கோயிலில் இருப்பதும் நாராயணன் தானே? ஆமாம் ஐயா. அதில் சந்தேகம் இல்லை அல்லவா? இல்லை இல்லை. அதனால் எதுவாக இருப்பினும் அவர்களின் சட்ட திட்டங்களுக்குள்ளே சென்றுதான் அவர்கள் அதை நிகழ்த்துவார்கள். அதற்கு தான் சிவமகா வாழை சித்தர் என்பவர் ஒருவரை அழைத்து அவரை அமைத்து 11,000 யுகம் தவம். எதற்காக? சிவபெருமான் நினைத்திருந்தால் ஒரே நொடியில் ஓகே, களிமாற்றம் வேணாம், மாற்றிடலாம், செய்திருக்க முடியாதா? அகிலாண்ட கோடி பிரம்மாண்டனாகிய சிவனையே உருவகப்படுத்திய எனது தாய் பராசக்தி நினைத்திருந்தால் மாற்றிவிட முடியாதா? முடியுமா முடியாதா? முடியுமாங்க ஐயா. முடியும் முடியும். அப்பொழுது எதற்காக சத்சங்கம்? பாவம், தென்காசி கிளை சபையிலே இவ்வளவு பொருள் செலவு, அன்னதானம், 2 தினங்கள் அனைவரையும் அழைத்து சென்று குற்றாலத்திலே வர குளிக்க வைக்க வேண்டும். அவர்களுக்கு பாவம். எதற்காக இதெல்லாம்? அறிவை தெளிந்த ஞானம் பெற வேண்டும். அனைவரும் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் ஞானத்திலேயே தலைத்து வாழ வேண்டும்.
தர்மயுகம் என்பது புரிந்து மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இதெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதை முதல் நாம் அனைவரும் மனதிலே நிறுத்த வேண்டும். அனைத்து வினாக்களுக்கும் விடை உண்டு. எவ்வளவு வினாக்கள் கேட்டாலும் விடைகள் பகிர்ந்து கொண்டே இருப்போம். ஆனால் அந்நிலைகளை கடந்து இங்கு ஒரு நிலையாக, ஒரே சித்தனாக, ஒரே உருவமாக, அகத்திய பெருமானே வணங்கி நிற்கும் ஒரே உருவமாக சிவமகா வாழைச்சித்தரை அமர்த்தியிருக்கிறார்கள் என்றால் எதற்காக என்று சிந்தித்து பார்த்தால், நீர் கூறிய இத்தனை படிநிலைகளையும் அனைவரும் ஞாபகம் வைத்து, இப்பொழுது நான் சப்த கன்னிகளின் பெயரை கூறினேன், ஒன்றை கூறும். அதுவும் சமஸ்கிருதத்திலே ஒன்றை கூறினேன், அதை கூறும். தெரியாதுங்க ஐயா, ஞாபகம் இல்லை. ஒரு நிமிடம் முன்பு தான் கூறினேன், அதுவும் மறந்தது. அதற்காகத்தான் ஒரே நிலை. புரிந்ததா? ஒரே ஒரு நிலை, ஒரே ஒரு தத்துவம், ஒரே ஒரு மந்திரம். ஓம் அகதீசாய நமக, ஓம் வாழைச்சித்தாய நமக என்று ஒன்றை சொல்லுங்கள், கடந்து விடுவீர்கள் அனைத்தையும் என்று நாங்கள் கூறுகிறோம். அது சற்று தாமதமாகத்தான் உள்ளே செல்கிறது. பாரம் தாங்கிய பாரம் இறக்கப்படவில்லை என்றால், இவர் கூறியதைப் போல் குடம் முழுமையாக நின்றால் ஊற்றுவதெல்லாம் வெளியே வழிந்துவிடும். நாங்கள் எவ்வளவு ஊற்றினாலும் வெளியே தான் வழியும். இதற்கான மந்திரங்களும் உள்ளது. அதை நான் இப்பொழுது உரைத்தாலும், சப்த கணிகளின் மந்திரங்களை உரைத்தாலும் 10 தினங்களுக்கு உம்மால் உரைக்க முடியும். பிறகு வேலை பலுவால் அதை மறப்பீர். காலை எழுந்து நீர் பகவானை பூஜிக்கிறீரே, அனைத்து தினங்களும் சரியாக ஒரே மாதிரி ஒரே நிலையிலே உம்மால் பூஜிக்க முடிகிறதா வேலை பலுவிலே? இல்லைங்க ஐயா. நீ ஒரு காரியத்தை செய்கிறாய், உன்னாலேயே அது நிகழ்த்த பெறுகிறது. இது எவரின் ஆற்றல் அல்ல, ஒன்றுமல்ல. உனக்கும் இன்று காலை இதைத்தான், நாளை இது நிகழப்போகிறது என்பது உனக்கு தெரியும். நீ ஒரு சிறு பிரபஞ்சம் என்று வைத்துக்கொள்வோம். நாளை இது நிகழ்கிறது என்று உனக்கு தெரியும். உனக்கு வேலை நாளை இது இருக்கிறது என்று தெரியும் அல்லவா? ஒரு 2 தினங்கள் விட்டுவிடலாம், தெரியும். அப்பொழுது தெரிந்த நீ ஏன் அங்கு சென்று நின்று உன்னால் ஒரே நிலையிலே நின்று பூஜையை நிகழ்த்த முடியவில்லை? உனக்கான கேள்வி. நீயே செய்யும் பிரபஞ்ச இயக்கமாக நீயே இயக்குகின்றாய். அதற்கான பதில் உரைப்பாய். ஏன் முடியவில்லை? இவன் உரைத்தவாறு ஒரு நொடியில் சிவமும் பராசக்தியும் யுகமாற்ற நிகழ்வை நிகழ்த்தி விடுவார்கள். எப்படி என்றால், யுகத்தை மாற்றி விடுவார்கள். அனைத்தும் முடிந்துவிடும். அது வேண்டாம் என்று தடுத்து நிறுத்தியவன் சபையில் தான் அகத்தியன் அமர்ந்து, விஸ்வாமித்திரன் அமர்ந்து உரையாடி கொண்டிருக்கிறார். இருப்பினும் நீ விடை கூறு, ஏன் செய்ய முடியவில்லை? அடியனுக்கு தெரிந்தவரை நான் உரைத்த வினா புரிந்ததல்லவா? ஒரே நிலையிலே அமைதியாக இன்று செய்தார் போல் மறுதினம் ஏன் செய்ய இயலவில்லை? என்னுடைய கர்மாவினையின் காரணமாக. என்னுடைய கர்மாவின் காரணமாக. சத்தமாக. என்னுடைய கர்மாவின் காரணமாக. முன்று ஒரு வார்த்தை உபயோகித்தாயா? அதை சத்தமாக, அதையும் சேர்த்து சத்தமாக உரை. கர்ம வினை. கர்ம வினை காரணமாக இருக்கலாம். நீ இயக்குகிறாய், உன் வினையை நீ தானே இயக்குகிறாய். அப்பொழுது இயக்க வேண்டியது தானே. என்னால் இயலாது. எல்லாம் அனைத்தும் இறைவன். அனைத்தும் இறைவனால். மற்றொரு முறை. அனைத்தும் இறைவனால் நடக்கின்றது. சத்தமாக. அனைத்தும் இறைவனால் நடக்கின்றது. அதே தான் நாங்களும் உரைக்கிறோம். அனைத்தும் இறைவனால் நிகழ்கிறது. இதில் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் என்று கேட்டால் ஒரே ஒரு பதில், வாழைச்சித்தர் என்று தான் நாங்கள் உரைப்போம். அதனால் உன்னில் நடக்கும் இயக்கத்தையே உன்னால் கட்டுப்படுத்த இயலவில்லை என்றால், பிரபஞ்சம் என்று ஒரு இயக்கத்தை தனக்குள்ளே கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் எவ்வளவு நிலைகள், எவ்வளவு மாற்றங்கள், எவ்வளவு தட்ப வெட்ப நிலைகள் மாறுதல், இதெல்லாம் நிகழ்கிறது. ஏன் தவத்தில் அமர்ந்த சீடர்களுக்கெல்லாம் தெரியும் உடலின் தட்ப நிலை மாற்றங்கள் எவ்வாறு நிகழும் என்று கேட்டு பாருங்கள். அமரும் பொழுது இருக்கும் நிலையா இருக்கிறது. காலையில் அகத்திய பெருமான் உரைத்தாரே, கண்டீர்கள் அல்லவா உஷ்ணத்தின் தாக்கத்தை?
உடம்பிலே மாறும் தட்பவெட்ப மாற்றங்களுக்கெல்லாம் கூட பொறுப்பேற்று அமர்ந்திருக்கும் அகத்திய பெருமானும் வாழைச்சித்தரும் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள். இதெல்லாம் நான் ஏன் உரைக்கிறேன் என்றால், நீங்கள் தெரிந்து தெளிந்து கொள்ள வேண்டிய ஒரே நிலை நம்மால் அல்ல, அவர்களால் என்ற நிலையை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களால் என்றால் இவர்களெல்லாம் இருக்கிறார்களா என்று கேட்டால் ஆம், சப்த ரிஷிகள் இருக்கிறார்கள். சப்த ரிஷிகள் என்ற நிலை கூறுகிறார்களே, அதுவே தவறு என்று நான் உரைப்பேன். விஸ்வாமித்திரன் உரைப்பது என்னவென்றால், சப்த ரிஷிகள் அல்ல. தெற்கு வண்டானம் வந்திருக்கிறீரோ? வந்திருக்கிறாங்க ஐயா. அங்கு ஒரு நிழற்படம் மாட்டியிருப்பார் வாழைச்சித்தர், கண்டிருக்கிறீர்களா? எவ்வளவு சித்தர்கள் இருப்பார்கள் என்று கண்டவர்கள் இருப்பார்கள். எவ்வளவு சித்தர்கள், சப்த ரிஷிகளா அங்கு உள்ளார்கள்? சத்தம் இல்லாமல் பல ரிஷிகள் உள்ளார்கள் அங்கு. ஓம் அகதீஷாய. அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் அங்கு இருப்பார்கள். உற்று நோக்கினால் அப்பொழுது மதம் எங்கே சென்றது? இறைவன் அனைவருக்கும் ஒன்றே, இறை அனைவருக்கும் ஒன்றே என்ற நிலைதான் இருக்கிறது. அதனால் எவரோ ஒன்றை இயற்றிய நூலில் அவர்கள் எழுதிவிட்டார்கள் என்ற நிலை. ஏன் பழமொழிகள் எவ்வாறெல்லாம் திரிந்து மாறியிருக்கிறது என்று அறியும் என்று நினைக்கிறேன். பழமொழிகளே திரிந்து விட்டது. ஏன் காலப்பலகைகள் போல் இடத்தின் பெயர்களே திரிந்து விட்டது, மாறிவிட்டது. முன்பு உரைத்த பெயர்கள் இல்லை இன்று. அதனால் குழப்பம் கொள்ள வேண்டாம். மனதிலே பற்ற வேண்டிய இரண்டே நாமம், ஓம் அகத்தீசாய நமக, ஓம் வாழைச்சித்தாய நமக என்பதை பற்றினால் நீங்கள் நினைக்காவிடிலும் நன்மை நடக்கும் என்று விஸ்வாமித்திரன் உரைத்தமர்கிறேன். ஓம் அகத்தீசாய நமக. ஓம் அகத்தீசாய. வேற ஏதேனும் வினாக்கள் விஸ்வாமித்திரன் உரைத்தவாறு பழமொழிகளால் எத்தகைய பலனும் கிடைக்காததால் அது பழைய மொழிகளாக மாறிவிட்டது என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. திரித்து கூறுகின்றார்கள் பழமொழிகளை. பழமொழிகளை பல நிலைகளில் திரித்து கூறுகின்றார்கள். ஆகவே ஒரு மொழியும் தேவையில்லை. ஆதி கைலாய சிவசூட்சமன் நூல் மொழி போதும் இப்பிரபஞ்சத்தை ஆள்வதற்கென்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீஷாய நம. மனமது செம்மையானால் எம்மந்திரமும் அவசியமில்லை. உன் மனது செம்மையாகின்ற பொழுது ஆராய்தல் நிலை அவசியமில்லை என்று அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீஷாய நம. உயர் ஞான நிலை, உயர் ஞானம், அனைத்து நூல்களையும் கற்றால் தான் நான் ஞானி என்ற நிலை இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீஷாய நம. ராமாயணம், மகாபாரதம், இதிகாசம், இத்துணை 11 கீழ்கணக்கு மேல்கணக்கு இது அது என்கின்ற நூல்களை கற்க வேண்டிய அவசியமே இல்லை என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நம. கீதை உள்ளிட்ட அனைத்து மத போதக நூல்களையும் எவனொருவனும் கற்க வேண்டாம், ஒரு வரி கூட படிக்க வேண்டாம். சிவமகா வாழை சித்தன் என்னும் ஒற்றை அன்பு என்ற நூலை படிக்கின்ற பொழுது அத்துணை நூல்களின் சாராம்சமும் அன்பிற்குள் அடக்கம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஒவ்வொரு நூலும் கடைசியில் கூறுவது என்ன? அன்பு செலுத்துங்கள், அன்புதான் ஆற்றல், அன்பால் தான் உலகை வெல்ல முடியும். உலகையெனில் மாற்றானை வெல்கின்ற ஆயுதம் அன்பு என்ற ஒற்றை சொல். அச்சொல்லுக்குள் அடங்கி இருப்பவனுக்குள் ஆராய்தல் நிலை அவசியமில்லை என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய. அனைத்து பிரபஞ்ச இயக்கமும் ஒன்றாக அமர்ந்திருக்கும் பிரபஞ்ச மகா மைய தலம், மைய புள்ளி அமர்ந்த தலம் நம் சபை என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அது உன் சபை, உனக்குள் இருக்கின்றது, சீடர்களுக்குள் சபை இருக்கின்றது. முழுவதுமாக ஏற்றுக்கொள்கின்ற பொழுது இத்தகைய சந்தேக வினாக்கள் எழலாம், சந்தேக வினாக்கள் எழலாம், ஆராய்தல் வினாக்கள் அவசியமில்லை என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. வழிபாட்டு முறைகளில் இருக்கும் சந்தேகம், சித்த நிலை பற்றிய சந்தேகம், எம்மால் உயர் ஞானத்தை அடைய முடியவில்லை, அதற்குரிய நிலை என்ன, எவ்வாறு தவம் இருப்பது, தவத்தில் என்ன என்ன ஆற்ற வேண்டும், செய்ய வேண்டும், தவம் என்றால் என்ன, இத்துணை சித்த நிலைகள் தான் ஞான வினாக்கள் என்று உரைக்கின்றோம். ஒவ்வொரு நூலிலும் இத்தனாவது பக்கத்தில் இத்த வார்த்தை எது உள்ளது என்ற கேள்வி அவசியம் இல்லை என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அத்துணை நூல்களையும் உள்ளடக்கிய ஆதி சிவ பிரபஞ்சம் மகா சூட்சம நூல் அமர்ந்திருக்கின்ற பொழுது, நூல் உள்ளிருக்கின்ற பொழுது என் நூலும் அவசியமில்லை என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நம. என் நூல் இருக்கின்ற பொழுது என் நூல் அவசியமில்லை. ஓம் அகதீஷாய நமக.
வேறு ஏதேனும் வினாக்கள் இருந்தால் கேட்கலாம். நான் தயாராக இருக்கிறேன். அவன் விடிய விடிய கேட்டுக்கொண்டிருப்பான், நீரும் உரைத்து கொண்டிருப்பீர். அகதீசாய நமக. நூல் தாங்கும் சீடரோட பேரப்பிள்ளைய வந்து அவரை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அதான் அகத்திய பெருமான் கொஞ்ச நேரம் இடம் மாறி நூல் தாங்கும் சீடரை அங்கே போய் அவங்கள எடுத்துட்டு அவங்கள கொஞ்சிட்டு திருப்பி வந்து உட்கார்றதுக்கு அகத்திய பெருமான்கிட்ட கேட்டுக்கிறோம். ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக.